அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 1லேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் ஒரு 25 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணணுன்ற பர்பஸ்க்காக தான் நம்ம வீடியோ கொடுக்குறதுனால இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம். அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் 2024ன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம் மற்ற போட்டித் தேர்வுகளுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் வருமான உச்சவரம்பு எவ்வளவுன்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 72,000 வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1,20,000 1,20,000 அதாவது 1.20 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1,20,000 அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா. ஸோ விபத்து காப்பீட்டில் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 லட்சம் வரைக்குமே வந்து பெற்றுக்கலாம் அப்படின்றது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரைட்டா. சரி, பிரவாசி பாரதிய திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் என்னென்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி வந்து அனுசரிக்கிறாங்க. இது ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து அந்த இதை வந்து அனுசரிக்கிறாங்க. ரைட்டுங்களா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரத்தில் இதுக்கான மாநாடு வந்து நடந்திருக்கு. ரைட்டா. ஸோ ஜனவரி 9 இப்போ ரீசெண்டாக புவனேஸ்வரத்தில் இதுக்கான மாநாடு நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அனுசரிப்பு நடக்குது. ஓகே, உலக இந்தி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ உலக இந்தி தினம் என்பது ஜனவரி 10ன்னு சொல்கிறாங்க. இதே தேசிய இந்தி தினமும் இருக்குது, அது வந்து செப்டம்பர் 14. ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று வந்து மாற்றி கேட்டாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். அடுத்தது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சமீபத்தில் இணைந்துள்ள நாடு எது அப்படின்றாங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்தோனேசியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரைட்டா. இந்தோனேசியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ 2025ஆம் ஆண்டுக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்போட தலைமை ஏற்கக்கூடிய நாடு எதுனா பிரேசில். இந்த பிரேசில் தான் வந்து இந்தோனேசியா வந்து ஜாயின் பண்ணதாக அறிவிச்சிருக்கு. ரைட்டா. ஸோ அதை அந்த தலைமை ஏற்கக்கூடிய நாடு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதன் தலைமை ஏற்கக்கூடிய நாடுகள் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். நம்ம 2025க்கு வந்து பிரேசில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ புதுசாக சேர்ந்துங்கிறது இந்தோனேசியா. ரைட். அடுத்து இஸ்ரோவின் புதிய தலைவர் யார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழகத்தை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள் வந்து இஸ்ரோவின் புதிய சேர்மனாக அதாவது தலைவராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சோம்நாத் இருந்தார், அவர் கேரளா சேர்ந்தவர். இப்போ வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் இருந்திருக்காரு, மயில்சாமி அண்ணாதுரை நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. ஸோ தமிழகத்தை சேர்ந்தவர் நிறைய பேர் வந்து இஸ்ரோவின் தலைவராக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. வி நாராயணன் அவர்களும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து இஸ்ரோவோட தலைவராக வந்து இருக்கார். இப்போ அடுத்தது தமிழக அரசின் 2024ஆம் ஆண்டு காமராஜர் விருது. இப்போ 2024 வந்துச்சு இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த திருவள்ளுவர் தினத்தில் நிறைய விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குடியரசு தினம் வரப்போகுது, அதுக்கும் விருதுகள் கொடுப்பாங்க தமிழக அரசு சார்போட. அந்த விருதுகள்லாம் கொஞ்சம் வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் 1-2 மட்டும் தான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேங்களா. தமிழக அரசின் 2024ஆம் ஆண்டு காமராஜர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் தங்கபாலு, KV தங்கபாலு அவர்கள். ஜனவரி 2025 படி தமிழ்நாடு வாக்காளர்களோட ஓட்டு போடுறாங்க இல்லையா, வாக்காளர்கள் எண்ணிக்கை அது எவ்வளோன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6.36 கோடி 6.36 கோடி. இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் பார்க்கும்பொழுது ஆண்களை விட பெண்கள் அதிகமாக்கிறதா வந்து கணக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது 3.24 கோடி வந்து பெண்கள் இருக்கிறதாகவும் 3.11 கோடி வந்து ஆண்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா. சரி, தமிழ்நாடு மருத்துவர் மக்கள் விகிதம் ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ரைட்டா. ஸோ ஐநா சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தாலே போதுமானது ஐநா சொல்லுது. பட் ஆனால் தமிழகத்தில் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறதுனால நம்மளுடைய ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி மருத்துவ சேவையிலுமே நம்ம வந்து முன்னிலையில் தான் இருப்போம். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது கேரளாவும் நம்ம தமிழ்நாடும் கொஞ்சம் மருத்துவத்துறையில் கொஞ்சம் முன்னிலையில் தான் நம்ம இருப்போம். ஸோ நாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ 1000 பேருக்கு எத்தனை டாக்டர் இருக்காங்கன்னா 2.5 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1000 பேருக்கு 2.5 2 டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ ஐநா சொல்கிறத விட நம்ம அதிகமாகவே டாக்டர் வந்து இருக்கிறோம் நம்ம தமிழகத்தில். ஓகேங்களா. சரி, 2.5 டி ஆப்ஷன் வரும். முதலமைச்சரின் தாய்மான திட்டம் கீழ்கண்ட எதனால் தொடர்புடையதுன்றாங்க. தமிழ்நாட்டில் இந்த வறுமை ஒழிக்கிறதுக்கான ஒரு திட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. வறுமை ஒழிப்பு. தமிழ்நாடு அரசின் அம்பேத்கர் விருது 2024 யாருக்கு வழங்கப்படுகிறது, யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விருது அம்பேத்கர் விருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க.
சமீபத்தில் விண்வெளியில் தட்டைப்பயிர் முளைக்க செய்து சாதனை படைத்த நாடு இதுன்றாங்க. நம்ம இஸ்ரோ தான் வந்து சாதனை பண்ணியிருக்கு. விண்வெளியில் பயிரை வந்து முளைப்பு கட்டியிருக்குது, அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு பயிர் அப்படின்னா நம்ம நிலத்தில் போட்டால் முளை கட்டி அப்படியே செடியாக வரும். ஆனால் விண்வெளியில் வந்து அந்த முளைப்பு வர்ற மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இஸ்ரோ தான் சாதனை பண்ணியிருக்குது. இஸ்ரோன்றது நம்ம இந்தியா இல்லையா? ஸோ அப்போ இந்திய நாடு அப்படின்றதான் சரி. இந்தியா என்பது இதுக்கு வந்து சரி. உலகின் உயரமான ரயில்வே மேம்பாலம் எங்கே உள்ளது? ஈபிள் டவரை விட இது அதிகமான உயரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து இருக்குது. ரைட்டா? உலகின் உயரமான ரயில்வே மேம்பாலம் எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அது ரியாசி மாவட்டம்னு சொல்லுவாங்க. அந்த 6 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. செனாஃபார்னு சொல்லுவாங்க. செனாஃபாரின் குறுக்கே தான் இந்த உலகின் உயரமான ரயில்வே மேம்பாலம் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? சரி. இந்திய பாதுகாப்புத்துறை கீழ்கண்ட எந்த ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக அறிவித்துள்ளதுன்றாங்க. இப்போ 2025 தான் வந்து சீர்திருத்த ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ரைட்டா? ஒரு நிறைய இராணுவத்தில் பாதுகாப்புத்துறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து புதுசாக கொண்டு வருவாங்க. சரி. உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வைசாலி வென்ற பதக்கம் என்னன்றாங்க. அவங்க வந்து வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. வெண்கல பதக்கம். ஸ்கார்பின் பிரிவு திட்டத்தில் 6வது மற்றும் இறுதி டேஸ் வாகிர் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. அது ஒரு நீர்மூழ்கி கப்பல். அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்திய கடற்படையில் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? சமீபத்தில் தியான்சந்த் கேல் ரத்னா விருது பெற்ற தமிழ்நாடு செஸ் வீரர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டி குகேஷ் அவர்கள் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற நம்ம தமிழக வீரர் டி குகேஷ் அவர்களுக்கு கேல் ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ இவருக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்களான்னா கிடையாது. இவர்கள் கூட மனு பாக்கர், அப்புறம் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன்குமார் இவங்களுக்கும் சேர்த்து அறிவிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இவருக்கு கிடைச்சதுனால நம்ம வந்து முக்கியமாக பார்க்குறோம். இவருக்கு மட்டும் இல்லை, மொத்தம் 4 பேர் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அந்த 4 பேர் யாருன்னு இன்னொரு டைம் சொல்லிடுறேன். டி குகேஷ் தமிழ்நாடா, அதுக்கப்புறம் வந்து மனு பாக்கர், அப்புறம் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன்குமார் இவங்க 4 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உலக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு. ஸோ இவருக்கு கேல் ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்கன்றது நம்ம கொஞ்சம் ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்றதுனால பார்க்குறோம். ஓகேங்களா? டி குகேஷ் அவர்கள். அடுத்தது அர்ஜுனா விருது 2024 எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. ஸோ இது வந்து 32 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. 32 பேருக்கு வந்து அர்ஜுனா விருது அறிவிச்சிருக்காங்க. இதுலையுமே நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் இருக்காங்க. ரைட்டா? அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துளசிமதி முருகேசன் அவர்கள் இருக்காங்க, நித்திஸ்ரீ சுமதி சிவன் இருக்காங்க, மனிஷா ராமதாஸ் இந்த 3 பேருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இவங்க கூட சேர்த்து நம்ம இந்தியா முழுவதும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 32 பேருக்கு வந்து அர்ஜுனா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. ரைட்டா? அது யாருன்றதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அர்ஜுனா விருது அதாவது இதிலே வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுப்பாங்க இல்லையா? அதுவும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு 2 பேருக்கு வந்து சேர்த்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய சார்பாக முதல்ல பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற இந்த முரளிகாந்த் பெட்கர் இருக்கார் இல்லையா? ஸோ இவருக்குமே வந்து அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது அர்ஜுனா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. இவர் கூட சேர்த்து சுச்சா சிங் இவர் வந்து தடகள வீரர், இவருக்குமே அறிவிச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ இவங்க 2 பேருமே வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வாங்குறாங்க. ஸோ இரண்டும் சரி அப்படின்றதா இதுக்கு வந்து சரி. துரோணாச்சாரியா விருது 2024 பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 1985 முதல் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விருதுன்னு சொல்கிறாங்க. இந்த விருது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா பயிற்சியாளர்கள். இப்போ இந்த வீரர்களுக்கு இந்த வீரர்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த துரோணாச்சாரியா விருது. ரைட்டா? இப்போ இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா சுபாஷ் ராணா அவர்கள், தீபாவளி தேஷ்பாண்டே ஒருத்தர், ஸ்ரீ சந்தீப் சங்வான். ஸோ இவங்க 3 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விருது வந்து எந்த பிரிவுக்காக கொடுக்குறாங்க? பயிற்சியாளர்களுக்கு. ரைட்டா? விளையாட்டுத்துறையில் அந்த பயிற்சி கொடுக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது. இதை 1985 கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் 3 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி. இந்தியாவில் காசநோய் ஒழிப்பு இலக்கு எந்த ஆண்டு? அதாவது காசநோயை முற்றிலும் ஒழிக்கணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அது வந்து இந்த 2025 தான். அது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே இலக்கு வச்சுட்டாங்க. அப்போ 2025 பிறந்துக்குச்சு இல்லையா? இந்த ஆண்டுக்குள்ளே ஒழிச்சிருவாங்களான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ 2025 என்பதே இதுக்கு வந்து சரி. ஓகேங்களா? 2025 ஜனவரி 26 குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் பிரபோவா சுபியாண்டோ எந்த நாட்டு அதிபர்? அதாவது நம்ம குடியரசு தின விழா வருது இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிபரோ பிரதமரோ வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து கலந்துக்க போகிறாரு. இவர் வந்து ஒரு நாட்டோட அதிபர். எந்த நாட்டோட அதிபர் அப்படின்னு பார்த்தா ஸோ இவர் வந்து இந்தோனேசியா நாட்டோட அதிபர். ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்து சிறப்பு விருந்தினராக குடியரசு தின விழாவில் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்க போகிறாரு.
அதிக உழைப்பு நாட்களை கூட மாநிலங்கள் வரிசையில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுன்றாங்க. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்து பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. பீட்டா தலைமுறை என்பது அதாவது என்னென்னா, இப்போ 2025 பிறந்திருக்கு இல்லையா, இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 2039, அதாவது இப்போ 2025லேருந்து 2039 டிசம்பர் 31 வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு புது ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுதான் பீட்டா தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 2025லேருந்து 2039 நியூஸ் பேப்பரில் அந்த ஜனவரி 1ஆம் தேதி பிறந்த அந்த குழந்தை கூட பேப்பரில் போட்டிருந்தாங்க. ரைட்டா. ஸோ இவங்களாம் வந்து புதிய தலைமுறை, பீட்டா தலைமுறை. தந்தை பெரியார் விருது 2024 பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடுச்சா என்ன? இல்லை, ராஜேந்திரன், விடுதலை ராஜேந்திரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ அடுத்தது 5வது காவல்துறை ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஆய்வறிக்கை வந்து முதலமைச்சர்கிட்ட சந்தித்து அந்த ஒப்படைச்சிருக்காங்க. இறுதி ஆய்வறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் காவல்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டு வரதை பற்றியும், அதே மாதிரி நம்ம ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லையா, போலீஸ் எஸ்ஐலாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் கொண்டு வரக்கூடிய சீர்திருத்தங்களை பற்றி எல்லாம் சேர்த்து ஒரு ஆய்வறிக்கையை வந்து முதலமைச்சரிடம் வந்து கொடுத்துருக்காங்க. அது யாருடைய தலைமையில் வந்து பண்ணாங்க அப்படின்னா, முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சிடி செல்வம் அவர்கள். இவர் வந்து முன்னாள் நீதிபதி. ரைட்டா. இவர் வந்து சிடி செல்வம் தலைமையில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையை வந்து முதலமைச்சர்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு டாப் 25 கொஷின், ஒரு 10 நாள் நடந்த முக்கியமான 25 கேள்விகள் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மற்ற போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த விருது கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த விருது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம 2-3 கொஸ்டின் தான் கேட்டோம். அதை ஆக்சுவலாக கட் பண்ணி கீழே வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது இது சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிடலாமா? தேர்வு செய்யப்பட்டிருக்க விருதுகளை ஜனவரி 15 முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்க உள்ளார்னு போட்டிருக்காங்க. ஐயன் திருவள்ளுவர் விருது பார்த்திங்கன்னா பெரும்புலவர் மு. படிக்க ராமு அவர்களுக்கும், பேரறிஞர் அண்ணா விருது வந்து தஞ்சை கீழையூர் எல். கணேசன் அவர்களுக்கும், மகாகவி பாரதியார் விருது வந்து கவிஞர் கபிலனுக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து கவிதை பேரொளி பொன் செல்வகணபதி அவர்களுக்கும், தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வந்து மருத்துவர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் அவர்களுக்கும், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது வந்து எழுத்தாளர் வே.மு. புதிய வெப்பன் அவர்களுக்கும், தந்தை பெரியார் விருது வந்து திராவிட இயக்க சொற்பாட்டாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருது வந்து விசிக எம்பி து. ரவிக்குமார் அவர்களுக்கும், முத்தமிழறிஞர் கலைஞர் விருது வந்து புலவர் முத்து வாவசி அவர்களுக்கும் வந்து வழங்க போகிறதா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஷினாக க்ரியேட் பண்ணும்போது நிறைய கொஷின் ஆகும். ஸோ அதனால் தான் பின்னாடி அட்டாச் பண்ணிட்டேன். இதை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் எந்தெந்த விருது இந்த 2024 கொடுத்துருக்காங்க, யார் வாங்க போகிறாங்க அப்படின்றது இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கூட. ஸோ நோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப்லேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதை கொஞ்சம் சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.